ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் வித் வார்த்தையோடைய பல்வேறு அர்த்தங்களையும் அது சம்மந்தப்பட்ட வாக்கியத்தையும் பார்ப்போம். வித்னா பொதுவாக பார்த்திங்கன்னா உடன் அப்படின்ட்டு அர்த்தத்தில் வரும். இதுக்கு வேறு அர்த்தங்களும் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். பயன்படுத்தி அப்படின்ற அர்த்தம் தருது. இந்த பசையை பயன்படுத்தி இதை ஒட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வித்துன்றது வரும். அடுத்து பாருங்கள், தொடர்பாக, சேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸையும் சேர்த்து இவ்வளோ விலை வருது. ஸோ அந்த இடத்துல வித் டேக்ஸ்ன்றது வேர்டு வரும். காரணமாக, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு காரணமாக, கோல்டால் அவன் நடுங்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வித் கோல்டுன்ற வேர்டு உங்களுக்கு வரும். அடுத்து பாருங்கள், ஒரு பாதுகாப்பில், ஆதரவாக, இருந்த போதிலும், நிரப்பு, ஹாட் வாட்டரில் பக்கெட்டியை நிரப்புங்க, வித் ஹாட் வாட்டர் அப்படின்றது வரும். அடுத்து பாருங்கள், ஒரு செயலோடைய விதம், இது கேர்ஃபுல்லாக கவனத்தோடு தரங்க, வித் கேர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? ஸோ இதுக்கான வாக்கியத்தையும் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரிஞ்சிடும். லக் வாஸ் வித் அஸ் அண்ட் வி ஒன் வெரி ஈஸிலி. அதிர்ஷ்டம் எங்களுடன் இருந்தது, நாங்கள் எளிதாக வென்றோம். லக்னா அதிர்ஷ்டம், வாஸ்னா இருந்தது, வித்தஸ்னா எங்களுடன். ஸோ வித் உங்களுக்கு உடன் அர்த்தத்தில் வருது. அண்டுனா மற்றும், வீணா நாங்கள், ஒன்னா வென்றோம், வெறினா மிகவும், ஈஸிலி எளிதாக. லக் வாஸ் வித் அஸ் அண்ட் வி ஒன் வெரி ஈஸிலி. அடுத்த வேர்ட் பாருங்க, ஜாயின் த டூ பீசஸ் டுகெதர் வித் க்ளூ. இரண்டு துண்டுகளையும் பசையை கொண்டு, அதாவது பசையை பயன்படுத்தி இணைக்கவும். ஸோ வித் க்ளூனா பசையை பயன்படுத்தி. ஸோ பயன்படுத்தின்ற வேர்ட் அர்த்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வித்துன்றது வருது. ஜாயின்னா சேர்க்கவும், டூனா இரண்டு, பீசஸ்னா துண்டுகள், டுகெதர்னா ஒன்றாக, வித் க்ளூனா பசையை பயன்படுத்தி. ஜாயின் த டூ பீசஸ் டுகெதர் வித் க்ளூ. முன்னாடி நம்ம உடன்ற அர்த்தத்தில் பார்த்தோம். ஹி வாஸ் ஷிவரிங் வித் கோல்டு. அவர் குளிர் காரணமாக நடுங்கிக் கொண்டு இருந்தான். அவன் குளிரால் நடுங்கிக் கொண்டு இருந்தான். ஹீனா அவன், வாஸ்னா இருந்தான், ஷிவரிங்னா நடுங்கிக் கொண்டு, வித் கோல்டுனா கோல்டால், கோல்டு காரணமாக அப்படின்ற அர்த்தம் தருது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? பயன்படுத்தின்ற அர்த்தத்தில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி உடன். இப்போ பார்த்திங்கன்னா காரணமாகன்ற அர்த்தத்தில் பார்க்குறோம். ஹி வாஸ் ஷிவரிங் வித் கோல்டு. 2 coffee please, 1 with milk and 1 without. ஸோ வித் மில்க் அப்படின்னு என்ன அர்த்தம் தருது உங்களுக்கு? பால் சேர்த்து அப்படின்ற அர்த்தத்தில் வருது. 2 காஃபி, ஒன்று பார்த்திங்கன்னா பால் சேர்த்து, இன்னொன்று பார்த்திங்கன்னா பால் சேர்க்காம. 2 காஃபினா 2 காப்பி, ப்ளீஸ்னா தயவு செய்து அப்படின்னு அர்த்தம் தருது. 1னா 1, வித் மில்க்னா பால் சேர்த்து, பாலுடன், அண்டு மற்றும், ஒன்னா ஒன்றை பார்த்திங்கன்னா வித்தவுட்னா இல்லாமல். 2 coffee please, 1 with milk and 1 without. The price is for 2 people with all meals. 2 நபர்களுக்கான அனைத்து உணவையும் சேர்த்த விலை. சரிங்களா? ப்ரைஸ்னா விலை, ஈஸ்ட்னா இருக்கிறது, ஃபார் 2 பீப்புள்னா 2 நபர்களுக்கான, வித் உங்களுக்கு இங்கே என்ன தருது? சேர்த்த அப்படின்ற அர்த்தம், உள்ளடக்கிய அப்படின்ற அர்த்தத்தில் வருது. ஆல் மீல்ஸ்னா அனைத்து உணவையும், அனைத்து உணவுகளையும். The price is for 2 people with all meals. I want a table with drawers. ஸோ எனக்கு இழுப்பறைகள், அதாவது ட்ராயர்ஸ் இருக்க ஒரு மேஜை வேண்டும். ஐனா எனக்கு, வாண்ட்னா வேணும், டேபிள்னா மேஜை, வித் ட்ராயர்ஸ்னா இழுப்பறைகள் கொண்ட. I want a table with drawers. The cost of the product is 2500 rupees with tax. With tax உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது? டேக்ஸ் சேர்த்து, டேக்ஸ் உடன் அப்படின்ற அர்த்தம் தருது. பொருளோட விலை பார்த்திங்கன்னா வரியும் சேர்த்து, வரியுடன் பார்த்திங்கன்னா 2500 ரூபாய். காஸ்ட்னா காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்னா பொருளோடைய விலை, காஸ்ட்னா விலை, ப்ராடக்ட்னா பொருள், ஈஸ்ட்னா இருக்கிறது, வித் டேக்ஸ்னா வரியுடன், வரியும் சேர்த்து. The cost of the product is 2500 rupees with tax.
fill up the bucket with hot water. என்ன இருந்தது வித் ஹாட் வாட்டர்னால் வந்து ஹாட் வாட்டர் வந்து கொண்டு ஹாட் வாட்டரால் சரிங்களா. வெந்நீரால் வந்து வாளியை வந்து நிரப்புங்க. ஃபில் பண்ணுறது ஃபில்லப்னா வந்து நிரப்பவும், பக்கெட்னா வந்து வாளியை, வித் ஹாட் வாட்டர்னா வந்து வெந்நீரை கொண்டு. fill up the bucket with hot water. I covered the dirt on the wall with a pitcher. ஸோ சோர்லேருந்து அழுகுகளை வந்து பிக்சர் வச்சு நான் வந்து மூடினேன். ஐனா வந்து நான், கவர்ட்னா வந்து மூடினேன், டர்ட்னா வந்து அழுக்கை, வால்னா வந்து சுவரின் மேல் இருந்த சரிங்களா. வித் எ பிக்சர்னா வந்து படத்தை கொண்டு. ஐ கவர் த டர்ட் ஆன் த வால் வித் எ பிக்சர். The stick is thick, thin it with a knife. ஸோ வித் எ நைஃப்னு என்ன அர்த்தம் வருது? நைஃபை வந்து பயன்படுத்தி அப்படின்ட்டு அர்த்தம் தருது உங்களுக்கு. குச்சி வந்து தடிமனாக இருக்கிறது, அதை ஒரு கத்தியை பயன்படுத்தி வந்து மெல்லியதாக்கு. ஸ்டிக்னா வந்து குச்சி, ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, திக்னா வந்து தடிமனாக, தின்னா வந்து மெல்லியதாக்கு, இட்னா வந்து அதை, வித் எ நைஃப்னா வந்து கத்தியை பயன்படுத்தி. த ஸ்டிக் இஸ் திக், தின் இட் வித் எ நைஃப். ஓப்பன் திஸ் பார்சல் வித் கேர். கவனமாக இந்த பார்சல் வந்து திறக்கவும். ஸோ வந்து எப்படி நம்ம பண்ணணும், அதோட தன்மையை குறிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வித்துன்றது வருது. ஓப்பன் வந்து திறக்கவும், வித் கேர்னா வந்து கவனமாக, திஸ்னா வந்து இந்த. ஓப்பன் திஸ் பார்சல் வித் கேர். வி லெஃப்ட் த கீஸ் வித் த நெய்பர்ஸ். ஸோ சாவியை வந்து அண்டை வீட்டார்களுடைய பொறுப்பில் வந்து கொடுத்துட்டு போகணும். வீணா வந்து நாங்கள், லெஃப்ட்னா வந்து கொடுத்துட்டு போனோம், கீஸ்னா வந்து சாவிகள், வித் நெய்பர்ஸ்னா வந்து அண்டை வீட்டாரோட பொறுப்பில் வந்து நாங்கள் கொடுத்துட்டு போனோம் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. வி லெஃப்ட் த கீஸ் வித் த நெய்பர்ஸ். ஹி woke up with a terrible headache. அவன் வந்து பயங்கர தலைவலியோட வந்து எழுந்தான். ஹீனா வந்து அவன், ஒர்க்கப்னா வந்து எழுந்தான், வித்னா வந்து உடன், டெரிபிள்னா வந்து பயங்கர, ஹெட்டாக்னா வந்து தலைவலி. ஹி woke up with a terrible headache. How much of the Earth's surface is covered with water? பூமியோட மேற்பரப்பில் வந்து எவ்வளோ தண்ணீர் வந்து சூழ்ந்திருக்கு. ஹவு மச்னா வந்து எவ்வளவு, சர்ஃபேஸ்னா வந்து எர்த் சர்ஃபேஸ்னா வந்து பூமியினுடைய மேற்பரப்பு, இஸ் கவர்ட்னா வந்து சூழ்ந்திருக்கு, வித் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரால். ஹவு மச் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் வித் வாட்டர். We have got everybody with us on this issue. இந்த பிரச்சனையில் வந்து அனைவரையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆதரவாக நாங்கள் பெற்றிருக்கோம். வீணா வந்து நாங்கள், ஹேவ் காட்னா வந்து பெற்றிருக்கோம், எவ்ரிபடினா வந்து அனைவரையும், வித் அஸ்னா வந்து எங்களுக்கு ஆதரவாக. ஸோ ஆதரவாக அப்படின்ட்டு அர்த்தத்தில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது, வித்ன்ற வேர்டு வந்து வருது இங்கே. ஆன் திஸ் இஷ்யூ, இந்த பிரச்சனை இல்லை. வி ஹாவ் காட் எவ்ரிபடி வித் அஸ் ஆன் திஸ் இஷ்யூ. திஸ் ரோட் இஸ் குவைட் பிஸி கம்பேர்ட் வித் அவர்ஸ். எங்களுடைய சாலையுடன் ஒப்பிடும்பொழுது இந்த சாலை மிகவும் பிஸியாக இருக்குது. திஸ் ரோட்னா வந்து இந்த சாலை, ஈஸ்ட் வந்து இருக்கிறது, குவைட்னா வந்து மிகவும், பிஸினா வந்து பிஸியாக இருக்குது, பரபரப்பாக இருக்குது அப்படின்ற அர்த்தம் தருது. கம்பேர்டு வித் அவர்ஸ் வந்து எங்களுடைய சாலையோட வந்து ஒப்பிடும் பொழுது. திஸ் ரோட் இஸ் குவைட் பிஸி கம்பேர்டு வித் அவர்ஸ். தேர் இஸ் எ ப்ராப்ளம் வித் மை வீசா. எனக்கு வீசாவில் வந்து தொடர்பாக வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஈஸ்ட் வந்து இருக்கிறது, ப்ராப்ளம்னா பிரச்சனை, வித்னா வந்து தொடர்பாக, மைனா வந்து என்னுடைய. There is a problem with my visa. He cleaned the table with a cloth he found in the kitchen. ஸோ சமையல் அறையில் கிடச்ச துணியை பயன்படுத்தி வந்து மேசையை வந்து அவன் சுத்தம் செஞ்சான். ஹீனா வந்து அவன், கிளீன்னா வந்து சுத்தம் செய்தான், டேபிள்னா வந்து மேசை, வித் எ க்ளோத்னா வந்து துணியை பயன்படுத்தி, ஹி ஃபவுண்ட்னா வந்து அவனுக்கு கிடைச்ச, இந்த கிச்சன்னா வந்து சமையல் அறையில். ஹீ cleaned the table with a cloth he found in the kitchen. She came to the airport with him. அவள் வந்து அவனோட விமான நிலையத்திற்கு வந்தாள். ஷீனா வந்து அவள், கேம்னா வந்து வந்தாள், ஏர்போர்ட்னா வந்து விமான நிலையம், டூனா வந்து இக்கு, வித் ஹிம்னா வந்து அவனுடன். ஷீ கேம் டு த ஏர்போர்ட் வித் ஹிம். ஐ எம் கோயிங் டு பெங்களூர் வித் எ கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்.
2 நண்பர்களுடன் நான் வந்து பெங்களூருக்கு போக போகிறேன். ஐ எம் கோயிங் டு பெங்களூர்னு வந்து நான் பெங்களூர் வந்து போக போகிறேன். வித்னா வந்து உடன். கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து 2 நண்பர்கள். வித் ஏ கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து 2 நண்பர்களுடன் அப்படின்ற அர்த்தம் தருது. ஐ எம் கோயிங் டு பெங்களூர் வித் ஏ கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஷீ இஸ் இன் த கிச்சன் வித் டேட். அவள் வந்து அப்பாவோட சமையல் அறையில் இருக்கா. ஷீனா வந்து அவள், ஈஸ்னா வந்து இருக்கிறாள், இந்த கிச்சன்னா வந்து சமையல் அறையில், வித் டேட்னா வந்து அப்பாவுடன். ஷீ இஸ் இன் த கிச்சன் வித் டேட். மிக்ஸ் த பட்டர் வித் த சுகர் அண்ட் தென் ஆட் த எக். சர்க்கரையுடன் வெண்ணெயை வந்து கலக்கவும், பின்னர் முட்டையை வந்து சேர்க்கவும். மிக்ஸ்னா வந்து கலக்கவும், பட்டர்னா வந்து வெண்ணெய், வித் வந்து உடன், சுகர்னா வந்து சர்க்கரை, அண்ட்னா வந்து மற்றும், தென்னை வந்து பின்னர் பிறகு, ஆட்னா வந்து சேர்க்கவும், எக்னா வந்து முட்டை. மிக்ஸ் த பட்டர் வித் த சுகர் அண்ட் தென் ஆட் த எக். ஹீ லிவ்ஸ் வித் ஹிஸ் கிராண்ட்மதர். அவன் வந்து தனது பாட்டியுடன் வசிச்சுட்டு இருக்கான். ஹீனா வந்து அவன், லிவ்ஸ் வந்து வசிச்சுட்டு இருக்கான், வித்னா வந்து உடன், ஹிஸ்னா அவனுடைய கிராண்ட்மதர்னா பாட்டி. ஹீ லிவ்ஸ் வித் ஹிஸ் கிராண்ட்மதர். கட் த க்ளோத் வித் சிசர்ஸ். கத்திரிக்கோலை வந்து துணியை வந்து வெட்டுங்க. கட்னா வந்து வெட்டுங்க, க்ளோத்னா வந்து துணி, வித் சிசர்ஸ்னா வந்து கத்திரிக்கோளால், கத்திரிக்கோலை பயன்படுத்தி அப்படின்னு அர்த்தம் தருது. கட் த க்ளோத் வித் சிசர்ஸ். டிரைவ் த நெயில் வித் ஹேமர். சுத்தியால் பார்த்தீங்கன்னா ஆணியை வந்து அடிக்கவும். டிரைவ்னா வந்து அடிக்கவும் அப்படின்னு அர்த்தம் தருது. நெயிலில் வந்து ஆணி, வித் ஹேமர்னா வந்து சுத்தியலை பயன்படுத்தி. டிரைவ் த நெயில் வித் ஹேமர். ஐ வில் பிகின் எ கொஷின் வித் யூ. நான் வந்து உங்களிடமிருந்து கேள்வி வந்து தொடங்குறேன். ஐ வந்து நான், வில் பிகின் வந்து தொடங்குவேன் அப்படின்னு அர்த்தம் தருது. கொஷின் வந்து கேள்வி, வித் யூனா வந்து உங்களிடம். ஐ வில் பிகின் எ கொஷின் வித் யூ. He ended his lecture with one quotation. அவர் வந்து தனது விரிவுரையை வந்து ஒரு மேற்கோளுடன் முடித்தார். ஹீனா வந்து அவர், எண்டட்னா வந்து முடித்தார், ஹிஸ்னா அவருடைய, லெக்சர்னா வந்து விரிவுரையை, வித் ஒன் கொட்டேஷன்னா வந்து ஒரு மேற்கோளுடன். ஹீ எண்டட் ஹிஸ் லெக்சர் வித் ஒன் கொட்டேஷன். ஐ யூஸ்வலி பிளே டென்னிஸ் வித் மை சிஸ்டர். நான் வழக்கமாக என் சகோதரியுடன் டென்னிஸ் வந்து விளையாடுறேன். ஐ வந்து நான், யூஸ்வலி வழக்கமாக, பிளே நான் வந்து விளையாடுறேன், வித் மை சிஸ்டர்னா வந்து என்னுடைய சகோதரியுடன். ஐ யூஸ்வலி பிளே டென்னிஸ் வித் மை சிஸ்டர். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.